நம சிவாய. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, அதிகமாக உஷ்ணம் வரக்கூடிய நம சிவாய. பார்த்துட்டிங்கன்னா, நம சிவாய. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அதாவது தவம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உஷ்ணம் உடம்புல எடுக்கக்கூடிய தன்மை இன்னிலேருந்து இருக்கும். ஆனால் இந்த மாதத்துலேருந்தே இருக்கும். ஆனால் இன்னையிலேருந்து அதிக வெப்பமாக இருக்கும். தவம் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே உச்சி சூடாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, அதிகமாக உடம்புல சூடு தன்மை அதிகமாக இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக இன்றைக்கி முத்திரைக்காக உங்களுக்கு இந்த நாள் இந்த பதிவை போடுறேன். இந்த அக்னி நட்சத்திரம் வரைக்கும் முடிகிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சவுடன் ஒரு தடவை ஒரு அகலமான பாத்திரம் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காரும்போது நமக்கு என்னன்னா, இந்த உஷ்ணத்தன்மை ஏற்கனவே இருக்க உஷ்ணத்தன்மை வெளியில் போயிடும். போயிட்டு உங்களுக்கு நல்ல உள்ள ஒரு காற்று வரும். அந்த காற்று வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி அங்கே இருந்து என்ன பண்ணணும், சுவாதிஷ்டானம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மூலாதாரத்துக்கு மேல் சக்கரத்தில் நீங்கள் நின்றுக்கணும். அங்கே தான் நிற்கணும். தண்ணிக்குள்ளே போகும்போது நீங்கள் அங்கே தான் நிற்கணும். அதே உட்காந்துட்டு பாருங்க, முத்திரை என்ன முத்திரை வைக்கணும் பாருங்க. நான் இதை இங்கே வச்சுருக்கேன். இந்த முத்திரை வச்சுட்டு உட்காருங்க, சரிங்களா? இந்த முத்திரையை வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே உட்காரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, வாதம் சமநிலை அடங்கும். உங்களுக்கு பித்தம் ஒருங்கிணைக்கும். பித்தமும் உங்கள் உடலில் சமநிலை அடங்கும். தண்ணிக்குள்ளே உட்காந்து தான் இந்த முத்திரை வைக்கணும். வெளியில் உட்காரவங்க, தண்ணிக்குள்ளே உட்கார ரொம்ப நீர் உடம்பாக இருக்குது, எனக்கு தண்ணிக்குள்ளே உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க வெளியிலே கூட உட்காந்து வச்சுக்கோங்க. ஆனால் நல்ல ஒரு உஷ்ணம் போய் நல்ல ஒரு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு காற்று வரும் பாருங்கள். இதை வச்சுட்டு நீங்கள் அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இங்கே மூச்சை நிறுத்தணும். நிறுத்தி ஒரு 20 நிமிஷம் போதும். அதே நீங்கள் மத்தியானம் நேரமும் அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைச்சா அது ஒரு 10 நிமிஷம். ஏன்னா ரொம்ப உடம்பு சூடாக இருக்கும்போது ரொம்ப தண்ணிக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்போ அது எதிரோட உடலோட அமைப்பில் மேலே மட்டும் தண்ணி ஊற்றுவாங்க, குளிர்ச்சியை கொடுப்பாங்க. அது அவங்களாம் நினச்சிக்குவாங்க உள்ளுக்குள்ளே நமக்கு உஷ்ணம் சரியாயிடும்னு. தப்பு. எப்பயுமே நமக்கு உடலுக்குள்ளே உஷ்ணம் இருந்தால் வேகமாக அந்த குளிர்ச்சியானது உள்ளே கொடுக்கக்கூடாது. அந்த உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேரும்போது தான் உங்களுக்கு அந்த உடம்போட மாற்றம் ஏதாவது தொந்தரவு கொடுக்கும். உஷ்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெதுவெதுப்பான தண்ணி ஆற விட்டு கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக குடிக்கும்போது அந்த உஷ்ணமும் மேலே வந்துடும். ஓவர் குளிர்ச்சியை கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, அது ஒரு அல்சரோ புண்ணோ ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியே தெரியாது. அது கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஒரு விதமான தலை சுற்று, ஒரு விதமான மயக்கம், ஒரு விதமான உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி, அதாவது ஜீவகாந்தம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு தோன்றும். அதனால் நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க. எப்பயுமே சூடு இருக்கப்போ வேகமாக குளிர்ச்சியை எடுத்துக்காதீங்க. அதிகமாக இப்போ குளிர்ச்சியை எடுப்பீங்க. அதனால் எப்போ இது தொந்தரவு கொடுக்குன்னா, அந்த உச்சி நேரம் சூடு அதிகமாக மத்தியான நேரம் வருது பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த உஷ்ணம் அதிகமாகி கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்படுவீங்க. அது ஒன்று. அதனால் இந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக இந்த உஷ்ணத்தை இன்னொரு முறை நான் சொல்கிறேன், யாருமே அதிகமாக சுடுது அப்படிங்கிற ஒரு எண்ணலையை முதல்ல கொண்டு வராதீங்க. நம்ம வெளியே போனால் சூரியன் சுடுது அப்படின்னு இப்போ நம்ம எண்ணலை தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது.
அப்போ நீங்கள் சூடு சூடு உஷ்ணம் உஷ்ணம் ஐயோ ரொம்ப நெருப்பாக இருக்குது அக்னியாக இருக்குதுன்னு நினைக்க நினைக்க உங்கள் உடம்பு அக்னியாக மாறி அந்த சூரியனுக்கு உள்ள தொடர்பு உங்களுக்குள்ள தொடர்பு ரொம்ப எதிர்வினையாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உஷ்ணம் அப்படிங்கிற சூடு அப்படிங்கிற உணர்வுகளை குறைச்சிட்டு காற்று அப்படிங்கிற மூச்சு பிராணாவை செய்யும்போது உங்களுக்கு அது சமநிலை ஆயிரும். நீங்கள் வெயிலே இந்த அக்னி வெயிலே நீங்கள் தாராளமாக நின்னாலும் உங்கள் உடம்பு ஒன்றுமே பண்ணாது. எல்லாரும் அக்னிங்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்கல. பிராணா ஓடுறனாலையா என்னன்னு தெரியல, சூடும் தெரியாது, குளிர் காலத்திலே அதிக குளிர்தான்னு தெரியாது. சூடு காலத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வெயிலில் நானெல்லாம் வெளியிலலாம் போவேன், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்போ அந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நமக்கு காரணம். பயத்தன்மை அதிகப்படாதீங்க. ஏன்னா பயத்தன்மை படும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. கண்டிப்பாக பயத்தன்மை அதிகப்படாதீங்க. சிவாய நலமாக இருங்க. இது மோசமான வெயில்னு சொல்லலாம். இது அதிகமாக யாரை பாதிக்குங்கிற உண்மைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக நிதான மனப்பான்மை இருக்கவங்கள இந்த வெயில் எதுவுமே பண்ணாது. இதுதான் நிஜம். அதிக கோபம், பதட்டம், வேலையில் ரொம்ப ஆர்வம் செலுத்திட்டு ப்ரெஷராக இருக்கவங்க, ஓவர் ப்ரெஷர் மன அழுத்தத்தில் இருக்கவங்களெலாம் இந்த வெயில் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் லைட்டாக தொந்தரவு பண்ணும். வேறு எதுவும் பெருசாக பண்ணாது, பயந்துக்க வேண்டாம். அக்னி நட்சத்திரம் வருது, நிறைய பேர் பயந்துக்க வேணாம். இயற்கை எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி தான் கொடுக்கும். பிரபஞ்சம் உங்களை அந்தளவுக்கு இறைத்தன்மை இருக்கவங்கள அந்தளவுக்கு பாதிக்காது. அதனால் யாரும் பயந்துக்காதீங்க. நீர் முத்திரை வைங்க. இந்த நீர் முத்திரை அதிகமாக பண்ணுங்க. இப்படி வச்சுட்டு உட்காருங்க. அதிகமாக தண்ணி, இதுக்காக நல்லா நீர் சத்தான உணவு, தண்ணி குடிக்கிறத விட நீர் சத்தான உணவுகள், அதாவது நீர் உண்டான காய்களை எடுத்து அந்த உணவுகள் நீங்கள் அதிகமாக ஜூஸு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி அதை சாராக எடுத்து குடிங்க. உடலை நல்லா பண்ணுங்க. காரம் உப்பு தவிர்க்கும் போது உங்களுக்கு உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது நிஜமான உண்மை. காரம் உப்பு எண்ணெய் இது அதிகமாக குடல் தன்மையை வேகமாக உஷ்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய, அரைக்கும் போது அது அந்த வேலை செய்யும்போது இந்த எண்ணெய் உப்பு காரத்துக்கு கிட்னியும் குடலும் அதிக வேலை செய்ய, அதுக்காக என்ன பண்ணும், அது சரியாக நமக்கு ஜீரணத்துக்கு ஓவர் உஷ்ணத்தை உடம்புக்கு எடுத்துக்கும். அதனால அதிகமாக உஷ்ணமாகும். நீங்கள் இந்த ஒரு 15 நாள் 28 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காரம் உப்பு பத்திய சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த 28 நாளைக்கு உங்கள் உடலில் இந்த சாப்பாடை சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் உஷ்ணத்தில் நிறைய தப்பிக்கலாம். சாமி சிவாய வாழ்க வளமுடன். இதை எல்லாரும் கடைப்பிடிங்க. தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணும்போது எப்பயுமே சுவாதிஷ்டானத்தில் நில்லுங்க, அதாவது மூலாதாரத்துக்கு மேல் சக்கரத்தில் நில்லுங்க. இந்த தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த முத்திரை வரும் அந்த தியானம் பண்ணுங்க. அதிகமாக பாதத்துகளை கழுவுங்க. மணிக்கட்டுக்கு மேலே, அதாவது கெண்டைக்காலுக்கு மணிக்கட்டுக்கு மேலே வரைக்கும் அதிகமாக நீர்த்தன்மையை கால் கழுவுவாங்க, வெளியில் போயிட்டு பாருங்கள். அதை போல் அதிகமாக 3-4 தடவை பாதத்தை கழுவும் போது உஷ்ணத்தை அதிகமாக இழுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்குன்னா பாதம், உள்ளங்கை. பார்த்துக்காங்க, உள்ளங்கை, பாதம், இதிலேருந்து அதிக கரண்டு நெருப்பை எடுத்து கொடுக்கும். இதை நீங்கள் குளிர்ச்சியாக வைங்க. எப்பயுமே இதை மடக்கி முத்திரை செய்யும்போது இந்த உஷ்ணம் கட்டுப்படும். இப்படி இருக்க போகும்போது உஷ்ணம் ஜாஸ்தியாகும். இது ஒரு சூட்சமுன்னு சொல்லுவேன். இது உண்மைதான். இதோட ரகசியமும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கு நம்ம குளிர்ச்சியாக வைக்க போகும்போது நமக்கு உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். எப்பயும் பார்த்தீங்களா, குளிர் வரும்போது நம்ம பாதத்தையும் உள்ளங்கையும் மூடணும்னா, காதையும் மூடணும்னா நமக்கு குளிர்ச்சி தன்மை குறைஞ்சிடும். அதே போல் உஷ்ணமும் அதுதான். கண் அதிக உஷ்ணம் எடுக்காது. இந்த மாதிரி இடங்கள் அதிக உஷ்ணம் எடுத்துக்கும். வேர்வை வெளியில் வர வரைக்கும் உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்பயுமே நம்ம உஷ்ணமாக இருக்க போகும்போது அதிகமாக ஃபேனெல்லாம் போட்டுட்டு ஏசி இந்த மாதிரி குளிர்ச்சியான இடத்துல இருக்க போகும்போது அந்த உஷ்ணம் என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த தேவையற்ற செல்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு உங்களை முழுமையாக அது சுத்தப்படுத்துறதுக்கு தான் உங்களை தயார் பண்ணும் உடம்ப. ஆனால் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபேன்னு போட்டு அந்த வேர்வை வெளியில் வர விடாமே தன்னை பாதுகாத்துக்குவீங்க. அது தன்னை பாதுகாக்கலை, உங்களை நீங்கள்
உடலை வந்து துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த வேர்வை எந்த நேரத்துக்கு வேர்வை வருதோ அதை வெளியில் போகிற அளவுக்கு விடுங்க சாமி. அதை உள்ளே வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் வெயிலில் இருங்க, காலை வெயிலில் இருந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு நீங்கள் உள்ளே இருங்க. வயதானவங்களை வந்து தயவு செஞ்சு உச்சியை கட்டிட்டு போங்க. வெளியே போனீங்கன்னா மேலே ஒரு டவல் கட்டிட்டு போங்க, மேலே ஒரு துண்டு கட்டிட்டு போங்க. பெண்களாக இருந்தால் முக்காடு போட்டுட்டு வெளியில் போங்க. உச்சிக்கு படும்போது அதிகம் இங்கே சூடு படும்போது தான் உங்களுக்கு உடம்புல வந்து தொந்தரவு சாமி. நம்ம சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருங்கள். இந்த வெயில் யாரையுமே எந்த தொந்தரவு பண்ணாது. இறைத்தன்மை உங்களை அழகாக வழி நடத்தும். நம்ம சிவாய வாழ்க வளமுடன். வணங்குகிறேன்.